ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் வீட்லேயுமே ரெகுலராக தோசை ஊற்றுற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசைக்கல் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். அந்த தோசைக்கல்லை நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடமும் பிசு பிசுன்னு போயிடும். அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இனிமேல் அந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன டிப்ஸுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் புது தோசைக்கல்ல ஒரே நாளில் எப்படி பழக்கிறது அப்படின்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல் ரொம்ப கருமையாக ரொம்ப கருகருன்னு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தோசைக்கல்லை எப்படி வெள்ளை நிறத்தில் ஆக்குறது அப்படின்னும் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தோசை சுட்ட அப்புறம் தோசைக்கல்லை கழுவி வைக்கிற பழக்கம் நிறையா பேருக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா தோசைக்கல்லில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை போயிடுச்சுன்னா நமக்கு தோசை சுடுறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் நீங்கள் எப்போதுமே தோசைக்கல் சுட்டு முடித்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற ஹீட் ஆறுனா மட்டும் போதும். அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய்களை ஒரு துணியை வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. தோசைக்கல்லை வைக்கிற இடம் எண்ணெய் பிசுபிசுப்பு ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் அரிசி வாங்கின சாக்கு தான் வச்சுருக்கேன். ஏன்னா என்னோடய தோசைக்கல் ரொம்ப பெரிய தோசைக்கல், அதுக்காக தான் நான் அரிசி வச்சுருக்க சாக்கு எடுத்திருக்கேன். நீங்களும் அரிசி வச்சுருக்க சாக்கு தான் எடுக்கணும்னு கிடையாது. உங்கள் தோசைக்கல்ல அளவுக்கு தகுந்த மாதிரி பெரிய பிளாஸ்டிக் கவர் இருந்தால் போதும். எடுத்து தோசைக்கல் அது உள்ளே வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு எந்த இடத்துல வச்சாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் வீட்டு கிச்சன்லையுமே பல்லி, பாச்சி, கரப்பாம்பூச்சி தொந்தரவு அதிகமாகவே இருக்கும். எல்லாமே அடுப்படியில் பயங்கரமாக சேட்டை பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் தோசைக்கல்ல இந்த மாதிரி பெரிய கவரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பல்லி, பாச்சி, கரப்பாம்பூச்சி தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் அந்த இடத்துல பிசுபிசுப்பு தன்மை இருக்கவே இருக்காது. நிறையா பேர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா செவத்தில் ஆணி அடித்து அந்த இடத்துல தோசைக்கல்லை வச்சுருப்பாங்க. தோசைக்கல் வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா வட்டமாக அப்படி ஒரு மாதிரி எண்ணெய் பிசுபிசுப்பாக இருக்கும். செவத்தில் மாட்டுற பழக்கம் ஒரு சில பேருக்கு இருக்கும். ஒரு சில பேர் செல்ஃப்லலாம் பார்த்திங்கன்னா அப்படி தோசைக்கல்லை குப்பரக்க கவுத்து வச்சுருவாங்க. அப்படி வைக்கும் போது செல்ஃப்மே பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு ஆயிரும். இனிமேல் அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. நீங்கள் தோசைக்கல்லை இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா பிசு பிசுப்பு பிரச்சனை இருக்காது. நம்ம எப்பப்போல்லாம் தோசை சுடுறதுக்காக எடுக்கிறோமோ அப்போ தோசைக்கல் எடுத்துகிட்டு எப்போதும் வாஷ் பண்ணுற மாதிரி லைட்டாக மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. சோப்பு போட வேண்டாம். ஸ்க்ரப்பரு, கம்பி ப்ரெஸ் எதுவுமே போடாமல் லைட்டாக கழுவிட்டு தோசை எப்போதும் போல் சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தோசைக்கல் ஆறுன அப்புறமா தோசைக்கல்லை எடுத்து அடுப்புக்கு கீழே வச்சிடலாம். இந்த மெத்தடில் வைக்கும் போது நமக்கு மற்ற இடம் பிசு பிசுன்னு ஆகாது. முக்கியமாக செவரு, நம்ம வைக்கிற செல்ஃபு இதெல்லாம் பிசு பிசுன்னு ஆகாமல் இருக்கும். நம்ம எப்போதும் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிக்கலாம். இந்த அடுப்புக்கு கீழே வைக்கிறனால பிசு பிசுப்பு தன்மை இருந்தாலும் அது ஒரு அசிங்கமாக தெரியாது. ஏன்னா அது அடுப்புக்கு கீழே இருக்கிறனால நீங்கள் எப்போதும் அடுப்பு க்ளீன் பண்ணும்போது அதுக்கு கீழே க்ளீன் பண்ணிக்கலாம். அதுவும் கடப்பாக்கல்லாக இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.